வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அவ்வளோ ஆசையுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடு, கூட்டு குடும்பம். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இன்னும் 3 பேர், அக்கா தங்கச்சி 2 பேர். அந்த குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு 4 ஏக்கரா நிலம் அவங்க வீட்டுக்காரர் வச்சுருக்காரு. அந்த அம்மா கடினமாக உழைக்கிறாங்க. பிள்ளைங்களை எப்படின்னா கரை சேர்க்கணும், படிக்க வைக்கிறதுக்கு பாடாப்படுறாங்க. வீட்டுக்காரர் அவங்களும் கலக்குத்தத்துக்கு போகிறாங்க. பிள்ளைங்களுக்காக நாற்று நடுறதுக்கு போகிறாங்க. எந்த வேலை, வீட்டு வேலை, சும தூக்குற வேலை, எந்த வேலைகளாக இருந்தாலும் அந்த அம்மா செய்கிறாங்க. அவரும் கஷ்டப்பட்டு செஞ்சு செய்கிறாரு இந்த பிள்ளைங்களை கரை சேர்க்கணுன்னு. ஒரு படிக்கிற அளவுக்கு எல்லாரும் ஒரு காலேஜ் போகிற அளவுக்கு உருவாக்கிடுறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அவருடைய சூழ்நிலை இறந்து போயிடுறாரு. அந்த அம்மா மறுபடியும் தான் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு எல்லாரையும் படிக்க வச்சு ஃபஸ்ட்டு தான் பிள்ளைய பெரிய ஆளாக்கணுன்ட்டு ஒருத்தரை நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்க்குறாங்க. உடனே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவுடைய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம பையன் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்துட்டான், நமக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய கஷ்டத்தை கொஞ்சம் பணம் தருவான்னு நினச்சிட்டு அந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண அவர் மனைவியோ, அவர் குடும்பமோ, அவருடைய குடும்பமோ அந்த அம்மாவுக்கு உதவலை. அவங்க சேஃப்டியை மட்டுமே பார்த்துக்கிட்டாங்க. சரின்ட்டு இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியா 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அம்மா வயசாகிடுறாங்களே. இப்போது எல்லாரும் பேரன் பேத்திகள் எடுக்கப்பட்டாச்சு. எல்லாம் பேரன் பேத்திகளும் வளர்ந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா ரொம்ப வயசான காலத்தில் முடியாமல் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கு எல்லாருக்கும் போட்டி. நீ சோறு போடுவியா, நான் சோறு போடுவியா, உங்களுக்கு தானே உங்கள் அம்மா அதிகமாக செஞ்சாங்க, நீ அவங்க பார்த்துவாங்க, இவங்க பார்த்துவாங்க, இப்படியாவே அவங்களுடைய காலங்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா அந்த கிராமத்திலே கஷ்டப்பட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு ஏதோ கலக்கத்தை போய் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே புங்கி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப முடியாமல் போகுது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எப்பா, அப்பா சம்பாதிச்ச சொத்து இது ஒன்று தான் இருக்குது, ஆளுக்கு எடுத்துன்னு போங்கப்பா அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படி சண்டை சச்சரவுகள், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சண்டை சச்சரவுகள் வரும்போது உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வேணாம்ப்பா, யாருக்கும் கொடுக்க முடியாது போல இருக்கு. நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு 30 பேருக்கு மேலே இன்றைக்கி நிறைய பேர் வளர்ந்துட்டீங்க கூட்டு குடும்பமாக. அவங்கவுங்க பேரம்பேத்திக, அவங்கவுங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள், ஒவ்வொருத்தரும் குடும்பத்திலும் கஷ்டம் இருக்குது. சொத்தை விற்றுருங்க, விற்றுட்டு எனக்கு ஒரு பாகம் கொடுத்துட்டு மீதி நீங்களாம் எடுத்துங்கப்பா சொத்தை அப்படின்னு உடனே ரீசாப்ஸில் கையெழுத்துலாம் போடுறாங்க. எல்லா வேலையும் முடியுது. அந்த அம்மாவுடைய பாகத்தில் பணத்தை வாங்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லோரும் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்க, ஏன் 5 பிள்ளைங்களும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போது அதில் ஒரு புள்ள குடிக்காரன் ஆயிடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு 2 லட்சமாக கொடு, கடன் இருக்குதும்மா அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, ஐயோ அவன் குடிகாரன் ஆகிட்டானே, குடும்பம் ரொம்ப தத்தளிக்குது அப்படின்ட்டு இன்னும் 1 லட்சம் கொடுக்குறாங்க. உடனே பெரியவன், ஏன் அவனை மட்டும் தான் நீ பெத்தியா, என்ன பெக்கலையா, அவனுக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னா அப்போ அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் செய்வியா, நீ போ, இனிமேட்டு அவன் தான் உன்னை கொல்லி போடுவான், எல்லாம் அவன் தான் போடுவான், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போடுறாப்புல. அதுக்கு அவன் பொண்டாட்டி, ஆமாங்க அவங்க அங்கே தாங்க செய்வாங்க, நீங்கள் இனிமேட்டு இன்னொரு நாள் உங்கள் அம்மான்னு போய் பாருங்கள், இருக்கு உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு அந்த மருமக கத்துறா. இன்னொரு குடும்பத்திலே அதேமாதிரி பிரச்சனை ஆகுது. அந்த அம்மா கையில் இருக்கிறதோ ஒரு 5-6 லட்சம் தான் கையில் வச்சுட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் கொடுத்தது தப்பாக கூட இருக்கட்டும், அவன் சூழ்நிலை கெட்டுச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு இன்னும் தேவையா இருந்தால் நீ 1 லட்சம் வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. உடனே எல்லாருமே, அம்மா எனக்கு 1 லட்சம் கொடு, எனக்கு 1 லட்சம் கொடுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் அந்த அம்மா கையில் இருக்கிறது 2 லட்சம் கையில் நிற்கிது. சொத்தையும் விற்றாச்சு, அந்த அம்மாவுக்கு இருக்க இடமும் கிடையாது. 2 லட்சத்தை எடுத்து போயிட்டு அந்த அம்மா பேங்க்கில் போடணுன்னு போய் பேங்க்கில் போடுறாங்க. அதே ஊரில் வாடகை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமை ஆகுது. ஃபோன் அடிக்கிறாங்க, எல்லோரும் ஃபோன் அடிக்கிறாங்க, அம்மா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குமா, வந்து பாருங்கம்மா அப்படின்னு. பார்க்கலாம்
பார்க்கலாம் பார்க்கலாம், செய்யலாம் செய்யலான்னு எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் செஞ்சு அந்த அம்மாவுடைய உடல்நிலைகள் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் அவங்க இறக்குறாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் வந்து பார்க்க முடியல. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து பார்த்தாங்க. அப்போ கூட வேலை இருக்குது, டியூட்டி இருக்குது, லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அந்த அம்மாவை வந்து உடலை வந்து தகனம் செய்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எப்படி தான் நம்ம வாழ்ந்தாலும், எப்படி தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், பணம் சொத்துன்னு வரும்போது நம்ம வயசான காலத்தில் அனாதைங்க தான். நம்ம வயசான காலத்தில் ரொம்ப பெரிய அனாதைகள்னு யாருன்னா நம்ம தான். வயசாயிட்டனாவே நம்ம அனாதை ஆக்கிடுவாங்க. அதுவும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருந்தால் 2 பேரும் இருந்தால் கூட ஒரு ஆறுதலுக்கு 2 ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துன்னு தான் இருக்கலாம் வயசான காலத்தில். அதில் அவங்களும் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஆட்டுக்கணும். அதனோட ஒரு அதை விட ஒரு பெரிய கொடுமை, பெரிய ஒரு கொடுமை அது. மனிதர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவும் சொத்துக்காக தான். நீ என்ன வேலை, உன்னுடைய சப்ஜெக்ட் அவ்வளோதான். அந்த அம்மா வந்து கணவனை இழந்து அந்த பிள்ளைங்களை கரை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை யாரும் பார்க்கல. அந்த அம்மா கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்க தானே பார்த்தாங்க, கடைசியில் எல்லாத்தையும் பிடிங்க தானே விட்டாங்க. மனிதர்கள் பிறக்கிறது கொஞ்ச நாள் தான். நம்ம தாய் தகப்பனும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே மனிதர்கள். மனிதர்களாக நேசிப்போம். பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் யாரையும் நம்ம நேசிக்காதீங்க. ஐயோ, உன்னுடைய கை கால் இருக்குது, உனக்குன்னு சொந்த உழைப்பு இருக்குது, நீ போ. என் அப்பன் சொத்து எனக்கு வேணாம், என் பாட்டன் சொத்து வேணாம், நான் தனியாக நின்று சம்பாதிச்சு வாழ்றேன்னு வாழ கற்றுக்குங்க. அவங்களுடைய உழைப்பிலையும் அவங்களுடைய இதுலேயும் வேதனையிலையும் தான் நம்ம இன்றைக்கி கொடி கட்டி வாழ்கிறோம். அதில் தான் வந்து வாழணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த அம்மா மாதிரி எத்தனை அம்மாக்கள் இன்றைக்கி உலகத்தில் அனாதையாக செத்துட்ருக்காங்க. பாவத்தை நம்ம இனி சேர்க்க வேணாம். அவங்கள மாதிரி அம்மாக்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக எத்தனையோ அம்மாக்கள் உங்களை கரை சேர்த்து இன்றைக்கி அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாரையும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம குடும்பம் சொல்லி நம்ம வாழ்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் உன் புள்ளையும் உன் பேரனும் இன்னும் அதே நிலைமையில் நடுத்தரில் கொண்டு வந்து விடுவான். அப்போ நீ அனாதையாக சாவ, அதை மறந்துடாதன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம்.